வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 422A தமிழ் கிளாஸஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 1ல் நம்மளுக்கு இலக்கணமில் எழுத்து சொல் அப்படின்னு சொல்லிட்டு 25 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒரு யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக் வாய்ஸாக பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்கிறது. இந்த பிழை ஏற்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பொருள் மாறுபடுது. அப்படிங்கிறப்போ இந்த சந்திப்பிழை நம்ம என்ன பண்ணியிருக்கணும், படிக்கணும். அப்போ வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருக்கேன், வல்லினம் மிகும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதில் வல்லினம் எங்கே மிகுது எங்கே மிகாமல் இருக்குது அப்படிங்கிறப்போ அதை என்ன பண்ணிக்கணும், நம்ம பிரித்து பார்த்து படிக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் நன்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்போ மிகும் மிகா இடம் தெரியும். வல்லினம் மிகுதல் அப்படிங்கிறப்போ கசதப மிகும் அப்படின்னு சொல்லி வல்லெழுத்துக்கள் மிகுறது தான் என்னது, வல்லினம் மிகும் சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அது எங்கெங்கே மிகாது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் ரெண்டுமே பார்க்கக்கூடியது தான், மிகுதல் மிகாதல். பசி, பிணி, பகை இவை குலோத்துங்கன் ஆட்சியில் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு வாக்கியம் இருக்குது. அதில் பசி பிணி அப்படின்ற பகை குலோத்துங்கன் ஆட்சியில் இல்லை. இதில் ரெண்டில் என்ன வேறுபாடு அப்படின்னா, பசி, பிணி, பகை. பசியும் பிணியும் பகையும் யார், குலோத்துங்கனுடைய ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறது தான் முதல்ல இருக்கக்கூடிய பொருள். இங்கே கொடுத்துருக்கிறது பசிப்பிணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பசியாகிய பிணியும் பகையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, பொருள் மாறுபடுது. அதனால தான் என்ன பண்ணணும், நம்ம இந்த வழி மிகுதல் எதனால ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓடா குதிரைகள், இப்போ இங்கே ஓடா குதிரைகள் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓடா குதிரைகள்னா என்னன்னு சொல்கிறாங்க, ஓடா குதிரைகள் அப்படிங்கிறது குதிரைகள் ஓடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குதிரைகள் ஓடாது அப்படிங்கிறது தான் ஓடா குதிரைகள். அப்படி ஓடா குதிரைகள் அப்படின்னா ஓடாத குதிரைகள் இருக்குது அப்படின்றது தான் என்னது, இந்த இக்கு வந்திருக்கனால அது ஓடாத குதிரைகளாகவும், இங்கே இக்கு இல்லை அப்படிங்கிறதுனால குதிரைகள் ஓடாது அப்படிங்கிற பொருளும் என்னாகுது, மாறுபடுது. அப்போ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வல்லினம் மிகும் மிகா இடம் படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. நீங்கள் இப்போ இது படித்தா மட்டும்தான் அதுவும் புரியும். ஏன்னா மிகுதல் அப்படிங்கிறதுக்கு நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். இது ஏன் இந்த தொகைநிலை தொடரும் தொகாநிலை தொடரும் எதனால நம்ம இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாருங்கள். அதை வச்சு தான் உங்களுக்கு இந்த ஃபில் கிளாஸ்மே அப்படி தான் போகும். ஏன்னா இந்த தொடர் அப்படிங்கிறப்போ தொகைநிலை தொகாநிலை, தொகை அப்படிங்கிறது என்னது, உருபுகள் மறைஞ்சு வரும். அப்படிங்கிறப்ப தான் என்னது, தொக்கி வர்றது தான் தொகைநிலை. தொகா அப்படிங்கிறது வெளிப்படையாக வரக்கூடியது தான் என்னது, தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வண்டி தொடர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. வண்டி தொடர் அப்படின்னா வண்டிகள் தொடர்ந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம் ஒரு தொடராக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த தொடரை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, தொகைநிலை தொகாநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கும் வல்லெழுத்து மிகுறதுக்கும் என்ன காரணம் இருக்குது. தொகைநிலை அப்படிங்கிறப்போ நான் இதுவும் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னென்ன தொகை அப்படின்னு சொல்லிட்டு பண்பு தொகை, வேற்றுமை தொகை, ஓமை தொகை, உண்மை தொகைன்னு சொல்லிட்டு அதுவும் போட்டிருக்கோம். இந்த தொகாநிலை அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், இதில் பார்த்துடலாம். தங்க சட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்க சட்டை அப்படின்னா தங்கையினது சட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க அது அப்படிங்கிற ஒரு உருபு மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம வேற்றுமை தொகைன்னு ஒன்று படிச்சிருப்போம். அதுல தான் 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமைன்னு சொல்லிட்டு வேற்றுமை உருபுகள் கொடுத்துருப்பாங்க. ஐயாளுக்கு இன்னதுக்கன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதில் அது அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை தொகை. அந்த உருபு இதில் மறைஞ்சு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கையினது சட்டை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, இப்போ இந்த அது அப்படிங்கிற உருவு மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னா அது தொகை.
இந்த துணி கிழிந்தது அப்படிங்கிறதுல எதுவுமே மறையலை அப்படின்றதுனால அது தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த துணி கட்டு அப்படின்னு என்னன்னு சொல்லுவாங்க, துணியை கட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஐ அப்படிங்கிறது மறைஞ்சு வரும் இல்லையா, அதனால அது தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த துணி கிழிந்தது அப்படின்றது எப்படி தொகாநிலைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த துணி கிழிந்தது அப்படிங்கிறது ஒரு எழுவாய். எழுவாய் முதல்ல இருக்குது இல்லையா, துணி தான் கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இது ஒரு எழுவாய் தொடராக இருக்குது. அப்படிங்கிறப்போ இதில் வல்லினம் மிகாது. இந்த தொகாநிலை தொடரில் துணி கிழிந்தது அப்படிங்கிற எழுவாய் தொடர்கிட்ட நம்மளுக்கு வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. கிளி பேசுகிறது, இதுவும் ஒரு எழுவாய் தொடர் தான். யார் பேசுகிறா, கிளி பேசுது அப்படிங்கிறப்போ அதில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஓடா குதிரைகள், ஓடா குதிரைகள் முற்று பெற்றிருக்கு அப்படிங்கிறப்போ இது வினை முற்று முதல்ல இருக்கிறனால இந்த வினை முற்று தொடர் இப்போ ஓடா இக்கு வருது. ஓடா குதிரைகள் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதில் என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகும். ஓடா குதிரைகள் இக்கு வருது இல்லையா, ஆனால் ஓடாத ஓடாத குதிரைகள். அப்போ இங்கே ஓடா குதிரைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வல்லெழுத்து மிகாது, இங்கே வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. ஆனால் ஓடாம் குதிரைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, இந்த எதிர்மறை பெயரச்ச தொடரில் வல்லினம் மிகும். ஓடா குதிரைகள் இக்கு வருது இல்லையா, அதில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எழுவாயில் வல்லினம் மிகாது, வினை முற்று தொடரில் வல்லினம் மிகாது. ஆனால் செடி கொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா, செடி கொடிகள் அப்படின்னா செடியும் கொடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, அப்படின்னு வரும் இல்லையா, அந்த உம்மை தொகை வரும்போது வல்லெழுத்து மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. செடி கொடி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, செடிகள் செடியும் கொடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம செடி கொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது என்னது வல்லெழுத்து மிகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. இக்கு வரக்கூடாது. பூரியும் கிழங்கும், அதில் பூரி கிழங்குன்னு சொல்லக்கூடாது. இட்லியும் சாம்பாரும் இட்லி போடக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உம்மை தொகைகள் அப்படிங்கிறப்போ அதில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. எழுவாய் தொடரில் வினைமுற்று தொடரில் உம்மை தொடரில் வல்லினம் மிகாது. மலை தோல் அப்படின்னு சொல்கிறாங்க. மலை போன்ற தோல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஓம உருபு மறைஞ்சு வந்திருக்கும். ஓமையை காட்டக்கூடிய சொல் மறைந்து வந்திருந்தால்தான் அது ஓமை தொகை. மலை தோல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஓமை தொகையில் இத்து வந்துருச்சு இல்லையா, இத்து வரும்போது அந்த ஓமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முன்னாடியே நம்ம அதை பார்த்தோம். துணி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் வேற்றுமை துணியை கட்டு அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா, அதில் இப்போ துணியை அப்படின்னு வரும்போது இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். ஆனால் துணி கட்டு அப்படிங்கிறத இந்த இடத்துல என்ன ஆகுது, இது இரண்டாம் வேற்றுமை தொகை தான், அதில் இது மறைஞ்சு வர்றதுனால இது வல்லெழுத்து மிகாது. குதிரை கழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குதிரையினுடைய கழுத்து, குதிரையது கழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிடுவாங்க. இதில் இந்த ஆறாம் வேற்றுமை தொகையில் முதல்ல அக்ரிணை வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் குதிரை அப்படின்னு வந்திருக்கு. குதிரைங்கிறது அக்ரிணை. குதிரை இக்கு குதிரை கழுத்து, குதிரையது கழுத்து அப்படி சொல்லுவோம் இல்லையா. இந்த ஆறாம் வேற்றுமை தொகையில் முதல்ல வரக்கூடியது அக்ரிணையாக இருந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகும். கிளி கால், பையை கரை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஆறாம் வேற்றுமை தொகையில் அக்ரிணையாக வரும்போது வல்லினம் மிகும். ஆனால் உயர்திணையாக இருந்தால் வல்லினம் மிகாது. சீதை, தம்பி, கண்ணகி அப்படின்னு உயர்திணை வரும்போது சீதையினது கை, தம்பியினது சட்டை, கண்ணகியினது கோயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல வல்லினம் மிகாது.
ஆறாம் வேற்றுமை உருபான அது வருது. அதில் முதல்ல வரக்கூடிய நிலைமொழி அக்ரிணையாக இருந்தால் வல்லினம் மிகும், உயர்திணையாக இருந்தால் வல்லினம் மிகாது. அதே மாதிரி நம்மளுக்கு ஒன்று தெரியும், உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இந்த வேற்றுமை தொகையில் சொல்லுவாங்க, ஒரு உருபு இருக்கும், ஒரு பயன் இருக்கும், அது கூட சேர்ந்து இது தொக்கி வர்றதுனால உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. யானை பாகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, யானை வந்திருக்கு, ஐ உருபு வந்திருக்கு, யானையை ஓட்டும் பாகன். ஓட்டும் அப்படிங்கிறது தான் என்னது, இந்த பயனை தரக்கூடிய ஒரு சொல்லு இருக்கு, அதுதான் என்னன்னு சொல்கிறோம், உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. யானையை ஓட்டும் பாகன், ஐயும் உருபு வந்திருக்கு, பயனுமாகிய உடன் வந்து ஓட்டும் அப்படிங்கிறது வந்ததுனால இங்கே என்ன ஆகுது, யானை பாகன் இப்போ வந்திருக்கு இல்லையா, அதனால இங்கே வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வேற்றுமை உருபு பார்த்துடலாம். இரண்டாம் வேற்றுமை ஐ, சிற்றுண்டி சாலை, தண்ணீரை உடைய தொட்டி, தண்ணீர் தொட்டி, வேற்றுமை உருவும் பயனும். சிற்றுண்டி உடைய சாலை, தண்ணீரை உடைய தொட்டி, தண்ணீர் தொட்டி, இதில் வல்லினம் மிகும். தங்கக்காப்பு, தங்கக்காப்பு, தங்கத்தாலான காப்பு அப்படி சொல்கிறாங்க. தங்கக்காப்பு, பருத்தி துணி, பருத்தியாலான துணி அப்படிங்கிறப்போ இது வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த குரூப் 2 என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. தகரப்பெட்டி, இதில் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை என்ன வருதோ, ஐ ஆல் கு, கூ வரும் இல்லையா, குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க, குழந்தைக்கு அப்படிங்கிறப்போ நான்காம் வேற்றுமை உருபுல வல்லினம் மிகும். மலைப்பாம்பு, மலைப்பாம்பு, மதுரை சொக்கநாதர் கோயில், மதுரை தியாகராயர் கல்லூரி, கல்லூரி கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை தமிழ் சங்கம் அப்படிங்கிறப்போ அந்த ஏழாம் வேற்றுமை உருபு என்ன வரும், ஐயாளுக்கு இன்னது கண், அதில் வல்லினம் மிகும். அதே மாதிரி மல்லிகை பூ, ஒரு சிறப்பு பெயர் பொது பெயர் இருக்கு அப்படிங்கிறப்போ பூ இருக்கு, அதில் மல்லிகைங்கிறது சிறப்பு. இது என்ன பெயர், இதை தான் இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வல்லினம் மிகும். மல்லிகை பூ, ஆடி திங்கள், ஆவணி திங்கள், சென்னை பட்டணம், மதுரை பட்டணம், பசிப்பினி, பகுதி பொருள், வரி பணம், துணை தலைவர் அப்படிங்கிற இடத்துல இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். குடிதண்ணீர், சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க. குடிதண்ணீர், சுடுகாடெல்லாம் வினைத்தொகை. இதில் வந்து நம்ம வினைத்தொகை வந்து பார்த்துருக்கோம். நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலமும் மறைஞ்சு வர்ற சூழல்ல அதுதான் வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. அந்த வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இங்கே பாருங்கள், சுடுதண்ணீர், குடிதண்ணீர், சுடுகாடு, இதில் வந்து வல்லினம் மிகாது. அதே மாதிரி கீழ்கணக்கு, கீழ் திசை, கிழக்கு கூட்டல் திசை கீழ் திசைன்னு தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆறுமுக நாவலர், ஜியு போப் இவங்கெல்லாம் கீழ் திசை அப்படிங்கிற வார்த்தையை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. கிழக்கு கூட்டல் திசை, அது வந்து சிலப்பதிகார அடிகள்லையே கொடுத்துருக்காங்க. கீழ்திசை வாயிற் கணவனோடு புகுந்தேன், மேற்திசை வாயில் வரியேன் பெயர்க்கென அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகார வரிகளில் கீழ்திசை அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. வல்லினம் மிகும் மிகா இடங்கள் அப்படிங்கிறப்போ எங்கே மிகாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மிகும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வல்லினம் மிகாது, இடையிலையும் கொஞ்சம் வல்லினம் மிகும் இடங்களும் இருக்குது. நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க, மிகும் இடம் மிகா இடம் சொல்லிட்டு. அதையும் ரீட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்ட்ராஸ் தான், அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறனால. இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆக்கி பரந்தாமனாரினுடைய புக்கு இது. ஸோ இதுவும் என்ன பண்ணிடலாம், நம்ம பார்த்துடலாம். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளாஸஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் முறையாக வாட்ச் பண்ணிட்டு மட்டும் வாங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.